ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். உங்க ராசி கும்ப ராசியா? நீங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா ஏன்னே தெரியாம சில எதிர்ப்புகள், மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கா? எந்த தப்பும் பண்ணாமலேயே சில அவமானங்கள், சில சூழ்ச்சிகள்னால உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கா? நீங்க தனியா இல்ல. இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு தெய்வீக பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்க போறோம். எதிர்ப்புகள்ங்கிற இருட்ட விளக்கிட்டு மன அமைதிங்கிற வெளிச்சத்தை எப்படி அடையிறதுங்கிற ரகசியத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரிய கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இது வெறும் வார்த்தைங்க இல்ல. கும்பராசியில பிறந்த நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வலியோட மொத்த உருவம் இது. உடம்புல அடிபட்டா மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா வார்த்தையாலையும் செயலாலையும் மனசுல விழுகிற அடிகளை அது கண்ணுக்கே தெரியாது. ஆனா என்னைக்கும் ஆறாத ஒரு வடு மாதிரி இல்லையாது. அந்த நிம்மதி இல்லாத உணர்வு, அந்த தூக்கம் வராத ராத்திரிகள், அந்த தேவையில்லாத மன உளைச்சல், அந்த வழியை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் தேட போறோம். இந்த முக்கியமான ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா சேரலன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற மணி அடையாளத்தையும் தட்டி விடுங்க. இது வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிற ஒரு ஆன்மீக பந்தம். உங்க ஆதரவு தான் இந்த மாதிரி பதிவுகளை இன்னும் ஆழமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த பதிவை ஒரு 5 கட்ட பயணமா நாம எடுத்துட்டு போகலாம். முதல்ல கும்பராசிக்காரங்களோட அந்த மனப்போராட்டத்தோட ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு ஜோதிடம் சொல்ற காரணங்களை பார்க்க போறோம். மூணாவதா, அந்த எதிர்ப்புகள் யார் எந்தெந்த ரூபத்துல நம்ம வாழ்க்கைக்குள்ள வராங்கன்னு தெளிவா பார்க்கலாம். நாலாவதா, ரொம்ப முக்கியமா, இந்த தடைகளை எல்லாம் உடைச்சு ஜெயிக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த தெய்வீக வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா, நீங்க மன அமைதியை நிரந்தரமா அடைகிற உங்களுடைய புதிய பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். கும்பராசியின் மனப்போராட்டம். இது மற்ற ராசிக்காரங்க சந்திக்கிற பிரச்சனை மாதிரி கிடையாது. உங்களுக்கு வர்ற சவால்கள் பண நஷ்டமாவோ உடம்பு வலியாவோ மட்டும் வர்றதில்ல. அதையும் தாண்டி அது கண்ணுக்கே தெரியாம, ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மனசை அழுத்துற ஒரு பெரிய பாரமா இருக்குது. வெளியேருந்து பார்க்கறவங்களுக்கு நீங்க ரொம்ப இயல்பா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, அதுதான் நிஜம். உங்களுக்கு வர்ற எதிர்ப்புகளால உங்க உடம்ப விட மனசுதான் முதல்ல ஒரு போர்க்களமா மாறுது. ஐயோ, உடம்புல அடிச்சா கூட தாங்கிக்கலாம், ஆனா இவங்க பேசுற பேச்சும் செய்யற சூழ்ச்சியும் மனசை குத்தி கிழிக்குதேன்னு நீங்க பல தடவை நினைச்சிருப்பீங்க. உங்க நிம்மதியை கெடுத்து, உங்க தூக்கத்தை கெடுத்து, உங்களையே நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு செஞ்சிடறாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும்போது அது சரியா வருமா, யாராவது வந்து கெடுத்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு மனத்தடை உங்களுக்குள்ளே உருவாகுது. இதுதான் நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத போராட்டம். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வரும். ஏன் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை போராட்டங்கள் அப்படின்னு நீங்க மனசு உருகி கேட்கறது எனக்கு புரியுது. முதல்ல ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இது உங்க மேல இருக்கிற தப்பு கிடையாது. நீங்க கெட்டவங்கன்றதுனாலயோ அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்றதுனாலயோ இது நடக்கல. இதுக்கான ஆணிவேர் உங்க ஜாதக அமைப்பிலேயே, உங்க கிரகங்களோட பயணத்திலே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த வானியல் ரகசியங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் 12 வீடு இருக்கும். அதுல 6வது வீடு இருக்கு பாத்தீங்களா, அதத்தான் சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. சத்ருனா எதிரி. சோ இந்த 6ஆம் வீடு தான் ஒருத்தரோட எதிரிகள், கடன், நோய், போராட்டங்கள் எல்லாத்தையும் காட்டுற இடம். மத்த ராசிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு அதிபதி வேற வேற கிரகமா வைப்பாங்க. ஆனா கும்பராசியான உங்களுக்கு மட்டும் இந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு தெரியுமா? நம்ம மனசுக்கு காரகனான, தாய்க்கு காரகனான, உணர்ச்சிகளுக்கு காரகனான சந்திர பகவான். இங்கதான் எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணம் இருக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க எதிரிகளை குறிக்கிற 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்க ஜாதகத்துல வேற எங்கேயோ போய் ஒளியல. அவரு நேரா உங்க ராசியிலேயே, அதாவது உங்க தலை மேலேயே வந்து உட்கார்ந்திருக்கார். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, உங்க எதிரியோட சுமைய நீங்களே உங்க தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி. அதனாலதான் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகி போகாம உங்க நிழல் மாதிரியே உங்க கூடவே தொடர்ந்து வர்ற மாதிரி ஒரு தீராத உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய ஜோதிட அமைப்பும் இருக்கு. உங்க ராசியோட அதிபதி யாரு? நீதிக்கும் கர்மாக்கும் அதிபதியான சனி பகவான். உங்க எதிரிய காட்டுற 6ஆம் வீட்டு அதிபதி யாரு? உணர்ச்சிகளின் நாயகனான சந்திரன். ஜோதிட கணக்குப்படி சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது. ஒன்னு நெருப்புன்னா இன்னொன்னு தண்ணி மாதிரி. சனி பகவான் ஒரு கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் மெதுவான தன்மையும் குறிப்பார். சந்திரனோ வேகமான உணர்ச்சிகளையும் மன ஓட்டத்தையும் குறிப்பார். இந்த 2 கிரகங்களும் உங்க ஜாதகத்துல சேரும்போதோ இல்ல ஒன்னு பார்த்துக்கும் போது புணர்ப்பு தோஷம்னு ஒன்னு உருவாகும்.
இதனால தான் கடைசி நிமிஷத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கை நழுவி போறது, எல்லாம் சரியா வர மாதிரி வந்து கடைசியில நின்னு போறது, காரணமே இல்லாம ஒரு விரக்தி வருது, இந்த மாதிரி மன போராட்டங்கள் எல்லாம் வருது. சரி, எதிர்ப்புகளுக்கான ஜோதிட காரணத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த எதிரிகள் யார், அவங்க எங்க இருந்து வராங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எங்கோ தூரத்துல இருந்து வர்றதில்ல. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சோகமே. பல நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான, நீங்க ரொம்ப நேசிக்கிற உறவுகளோட ரூபத்துல தான் அவங்க வருவாங்க. அந்த எதிர்ப்புகளோட பலவிதமான வடிவங்களை பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். இது உங்க கண்களை திறக்கலாம். 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன்கிறதால சந்திரனோட முக்கிய அடையாளமான அம்மாவே சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காம உங்களுக்கு எதிரா மாறலாம். இல்லன்னா தாய் மாமன், தாய்வழி சொந்தங்களால தீராத பிரச்சனைகள் வரலாம். அடுத்து நண்பர்கள். நல்ல மனசோட குறிப்பா பண உதவி செஞ்சு அந்த நட்பையே இழந்து அவங்களையே எதிரியா மாத்திக்கிட்ட கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்புறம் உங்க குழந்தைங்க, அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்க நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்படுவீங்க. ஆனா அவங்களோட சில செயல்களால சமூகத்துல உங்களுக்கு அவமானமும் மனக்கஷ்டமும் வரலாம். பூர்வீக சொத்து, அதுல இருக்கிற பிரச்சனை, தீராத கேஸுன்னு அலைய வேண்டி இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கூடவே சிரிச்சு பேசுறவங்களே உங்களுக்கு எதிரா மாறி உங்க பேரு கெடுக்க நினைக்கலாம். இதெல்லாம் கூட வேணாம், ஒரு பெட்ரோல் பங்க்ல, ஒரு ஹோட்டல்லன்னு ரொம்ப சாதாரணமான இடங்கள்ல கூட தேவையில்லாத வாக்குவாதத்தையும் எதிர்ப்புகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இதுதான் உங்க கிரக அமைப்பு. இது எல்லாத்தையும் விட பெரிய வேதனை என்ன தெரியுமா? நீங்க நல்லது நினைச்சு நல்லது செய்ய போனாலும் கூட அதுவே உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொடுத்துரும். தம்பி, இந்த பழக்கம் வேணாம், இப்படி போனா கஷ்டம்னு நீங்க உண்மையாவே அக்கறையோட சொல்ற ஒரு அட்வைஸ் கூட தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு அவங்க உங்களை எதிரியா பாக்குற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். நல்லது சொல்ல போய் பொல்லாப்ப சம்பாதிக்கிறதுங்கிறது உங்க ராசிக்கு எழுதப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நீங்க மாத்த வேண்டிய அந்த விதி அமைப்பு. இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதோ, ஐயோ என் வாழ்க்கை முழுசும் இப்படிதானா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. ஒரு பூட்டு இருந்தா அதுக்கு ஒரு சாவி நிச்சயமா இருந்தே ஆகணும். இதுவரைக்கும் நம்ம பிரச்சனையின் ஆணி வேற தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம். இனி அதுக்கான தீர்வுகளை நோக்கி போக போறோம். உங்க விதிய மதியால ஜெயிக்க உங்க சக்தியை நல்ல விதமா மாத்தி நீங்க தொலைச்ச நிம்மதியை திரும்பவும் அடையறதுக்கு உதவுற சக்தி வாய்ந்த தெய்வீக வழிகளை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். உங்க மனசை முழு நம்பிக்கையோட தயார்படுத்திக்கோங்க. தீர்வு உங்க கையில தான் இருக்கு. இந்த எதிர்ப்புகள்ங்கிற பூட்டை திறக்க நம்ம முன்னோர்கள் நமக்கு 3 ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப எளிமையான தெய்வீக சாவிகளை கொடுத்திருக்காங்க. முதல் சாவி மனோபலத்தோட நாயகன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. 2வது சாவி கருணையின் வடிவமான அன்னை பராசக்தியோட அபிராமி அந்தாதி பாராயணம். 3வது சாவி நம்ம கர்ம வினைகளை அறுக்கிற தான தர்மங்கள். இந்த 3ஐயும் எப்படி, ஏன் செய்யணும்னு இப்ப நாம ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம். முதல் பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம். உங்க ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா, அவரோட தாக்கத்தை சரி பண்ணி நல்லதை கொடுக்கிறவர் நம்ம ஆஞ்சநேயர் தான். அதனால நீங்க ஆஞ்சநேயரை உங்க இஷ்ட தெய்வமா கெட்டியா புடிச்சுக்கணும். அதுலயும் குறிப்பா பஞ்சமுக ஆஞ்சநேயரை நீங்க மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மேல் திசைன்னு 5 திசையிலிருந்து வர்ற அத்தனை எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் காத்துல பறந்து போயிடும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். தினமும் குறைஞ்சது ஒரு 108 தடவையாவது ஸ்ரீராம் ஜெயம்ங்கிற மந்திரத்தை எழுதுங்க. எழுத நேரம் இல்லையா, பரவாயில்ல, உங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே காதால கேளுங்க. அந்த ராமநாமம் உங்க மனசுக்குள்ள ஒரு கவசமா மாறும். 2வது பரிகாரம் உங்க மனக்காயத்துக்கான மரும்பு. உங்க பிரச்சனைக்கு மூல காரணமே 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன்னு நாம பார்த்தோம். சந்திரன் தாயை குறிக்கிறவர். கிரகத்தால வந்த தோஷத்தை தெய்வம் தான் தீர்க்கும். அதனால நீங்க இந்த உலகத்துக்கே தாயான அம்பிகைய பராசக்திய முழுசா சரணடையணும். தினமும் காலையிலயும் இல்ல சாயங்காலமோ வீட்ல விளக்கேத்தி வச்சுட்டு அபிராமி அந்தாதிய படிங்க. படிக்க தெரியலனாலும் கவலைப்படாதீங்க, உங்க போன்ல ஒலிக்க விடுங்க. அந்த ஒவ்வொரு வரியும் உங்க காதுல விழவிழ அந்த அபிராமி அன்னையோட அளவற்ற கருணை சந்திரனால வந்த அத்தனை மனக்காயங்களையும் மெதுவா ஆத்தி உங்களுக்குள்ள ஒரு வார்த்தையால சொல்ல முடியாத தெய்வீக அமைதியை உருவாக்கும். வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருக்கடையூர் போய் அந்த அபிராமி அம்மனை தரிசனம் செஞ்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 3வது பரிகாரம் தானம். உங்க ஜாதகப்படி குரு பகவான் கடகராசியில உச்சமாகிறார். குருவோட முழு அருளையும் பெற யானைக்கு கரும்பு கொடுக்கறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். யானைங்கிறது குருவோட அம்சம், கரும்புங்கிறது இனிப்பு. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பான எதிர்ப்புகளை ஜெயிச்சு இனிமையான வெற்றியை பெற இது ரொம்ப உதவும். கோவில இருக்கிற யானைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க. எல்லா நேரம் அது முடியலன்னா கவலைப்படாதீங்க. கரும்புல இருந்து வர நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லத்தையோ ஏழை எளியவங்களுக்கோ இல்ல கோவில்களுக்கோ தானமா கொடுங்க. இந்த சின்ன செயல் உங்க கர்ம வினைகளை குறைச்சு பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ அந்த 3 தெய்வீக சாவிகளும் உங்க கையில இருக்கு. இது வரைக்கும் நீங்க பட்ட வலிகளும் வேதனைகளும் இனிமே உங்க பலவீனம் இல்ல, அது உங்க மிகப்பெரிய பலமா மாறப்போற நேரம் இது. புது வலிமையோட
இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு பெரிய அமைதியோட ஒரு புதிய ஒளிவயமான எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிற உங்க பயணம் இந்த நொடியிலிருந்து தொடங்குது. இந்த வாக்கியத்தை உங்க மனசுல உங்க ஆத்மாவுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ரீராம ஜெயம்ங்கிற பேரை சொல்ல சொல்ல கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா வரும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது இந்த கலியுகத்தோட மிக சக்தி வாய்ந்த நம்பிக்கைங்கிற மகாமந்திரம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்ளோ காலமா சுமந்த இந்த பாரத்தை எல்லாம் இனிமே நீங்க தனியா சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த தெய்வீக வழிகள் உங்க உள்மன வெற்றிக்காகவும் நீங்க தொலைச்ச மன அமைதிக்காகவும் அந்த இறைவன் கொடுத்த கருவிகள். இத முழு நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. இன்னைக்கு இந்த நொடி முதல் அடியை எடுத்து வைங்க. மாற்றம் நிச்சயம். இப்போ உங்க முன்னாடி ஒரு கேள்வி. இத்தனை காலமா நீங்க தொலைச்ச உங்க மன அமைதியை மீட்டெடுக்கிற உங்களுடைய புதிய பயணம் இன்னிக்கே இந்த கணமே தொடங்குதா? இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்க நேர்மையா கேட்டுக்கோங்க. உங்க பதில் ஆமான்னா நீங்க பாதி தூரத்தை தாண்டி வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த ஆன்மீக பயணத்துல இவ்வளவு நேரம் எங்களோட பொறுமையா பயணிச்ச உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு உங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கையை விதைச்சிருக்கோம்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வழிகாட்டுதல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணி அடையாளத்தையும் அழுத்துங்க. உங்கள மாதிரியே மனப்பாரத்தோட இருக்கிற மத்த கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த நம்பிக்கையான செய்தியை பகிர்ந்து அவங்களுக்கும் உதவுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஊக்கத்தையும் சந்தோஷத்தையும் தரும். உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலன்களும் பெருகட்டும். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.